In this class, in risk and return, ரிஸ்கை எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கோவிட்ஸ் மாடல் பார்த்தோம். In this class, we'll be discussing William Sharp, அவருடைய மாடல், otherwise named as capital assets pricing model, CAPM in short. Okay, apart from that, we need to understand certainty equivalent approach. ஆக்சுவலாக இதை நீங்கள் வந்து தனியாக கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் படிப்பீங்க. இருந்தாலும் அது தனியாக இங்கே ஒரு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னில் ஒரு பார்ட் இங்கே கொடுத்ததுனால நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அதை முடிச்சிருவோம். பட் எனிஹோ வில் பி ஸ்டடிங் ஆல் திஸ் திங்ஸ் இன் டீட்டெயில் அலாங் வித் என்பிவி சாப்டர். ஓகே, கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர். ஓகே, now so here we have been given two projects, X and Y. Okay, certainty equivalent approach. Capital budgeting அப்படிங்கிறது என்னன்னா, we'll study that separately. There's a lengthy chapter on that. You can expect around 8 to 12 marks also in this chapter. அதில் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னுடைய ஆஸ்பெக்டுக்காக ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் இங்கே இருக்குது. அதை மட்டும் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ யூ ஹாவ் என் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். யூ ஆர் இன்வெஸ்டிங் சம் அமௌண்ட் ஹியர், கேஷ் அவுட் ஃப்ளோ. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இயர் ஆன் இயர் யூ ப்ரிடிக்ட் வாட் இஸ் த கேஷ் இன்ஃப்ளோ ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர், கேஷ் இன்ஃப்ளோ ஃபார் த செகண்ட் இயர் அண்ட் கேஷ் இன்ஃப்ளோ ஃபார் த nth பீரியட். And you know that 2025 இருக்கக்கூடிய 100 rupees is not equivalent to same 100 rupees by the end of first year because of inflation as well as interest rate. At least நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கன்சிடர் பண்ணுங்கள். பேங்க்கில் 100 ரூபா போட்டால் இந்த 100 ரூபா என்னவா மாதிரி இருக்கும்? ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படி சொன்னாக்க 150 110 மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இன்றைக்கி போட்ட அமௌண்ட்டு நாளைக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ணும்போது நாளைக்கு இருக்கிற அமௌண்ட்டோடைய இன்னைக்கு ஒர்த்து வந்து கம்மி. ஸோ யூ ஹேவ் டு ரெடியூஸ் தட் ப்ரைஸ். அதோடைய வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். தட் இஸ் கால்ட் டிஸ்கவுண்டிங். ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ ஆஸ்க் யூ டு வாட்ச் தட் டைம் வேல்யூ ஆஃப் மணி சாப்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாமே இது இங்கே இன்டேரக்ட் அப்ளிகேஷன்ஸ் வரும். அஃப்கோர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் மார்க் வைஸ் கம்மி இருந்தாலும் பல இடத்துல டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நவ் the Globe Manufacturing Company Limited considering an investment in one of the two mutually exclusive proposals, X and Y. ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, X and Y, which required cash outlay of rupees 3,40,000 and 3,30,000 respectively. So 3,40,000 ஒன்லியும் இன்னொன்றில் 330 நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். 330. ஓகே, now இந்த அமௌண்ட் நம்ம எஸ்டிமேட் பண்ணிட்டோம் எவ்வளோ செலவாக போகுது, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த லேண்ட், எவ்ரி திங் குட் பி ஃபவுண்ட் அவுட், ரைட்? இதுலேருந்து எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறது தான் சர்டனிட்டி ஈக்குவலண்ட் அப்ரோச். வாட் ஐ எக்ஸ்பெக்ட் இந்த கம்மிங் டேஸ் அப்படி சொன்னாக்க, ப்ராஜெக்ட் எக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 180 ஃபர்ஸ்ட் இயரில், 200 செகண்ட் இயரில், 200 தேர்ட் இயரில் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். 3 years மொத்தமே 3 years. 3 yearsல இந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அப்போ நான் 340 rupees போட்டேன்னா எனக்கு எவ்வளோ வருது? 580 வருது. ஐ இன்வெஸ்ட் ஒன்லி 340. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அமௌண்ட் வந்து இன்றைக்கி வரதில்லை, நாளைக்கு வரது. இன்றைக்கி நான் போட்ட அமௌண்ட்டுக்கு நாளைக்கு வருது அப்படி சொன்னால் ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. நாளைக்கு இருக்கிற வேல்யூ இன்றைக்கி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கம்மியாக இருக்கும். டிபெண்டிங் அப்பான் தி இன்ட்ரெஸ்ட் ரேட், வி ஹேவ் டு டூ சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அதான் இங்கே கிளியராக கொடுத்துருக்குறாங்க. The current yield on government bond is 8%, and this be used as a riskless rate. Government deposits நீங்கள் வாங்கினீங்கன்னா 100 ரூபா போட்டால் கேரண்டி 8% வரும். எதுக்காக ரிஸ்க் எடுத்து இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணி மாட்ரேட் ரிட்டர்ன் வரணும்? ரிஸ்க் வேறு இருக்குது. எதுவுமே ரிஸ்க்கே கிடையாது. பேங்க்கில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 8% கிடைக்கும். இப்போ என்னுடைய கண்டிஷன் வந்து என்னென்னா, will I be able to get more than that 8% and some premium for the risk? ஓகே, நான் எடுக்கிற ரிஸ்க்குக்கு ஒரு ரிட்டர்னும் ஆஸ் வெல் அஸ் நான் எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இதில் கொண்டு வந்து போடுறேன் இல்லையா,
அதுக்கு நான் எதிர்பார்க்குற ரிட்டர்னும், ஓகே, ரிஸ்க்குக்காக ஒரு அமௌண்ட்டும் ரிட்டர்னுக்காக ஒரு அமௌண்ட்டும் பேங்க்கில் போட்டாலே டீசெண்டாக 8% வருது இல்லையா, அது கேரண்டி. நான் ரிஸ்க் எடுக்கிறேன்ல, அதுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னா கேரண்டீட் மணி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அந்த கேரண்டீட் மணி எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே சர்டனிட்டி ஈக்குவலண்ட் அப்ரோச் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன யூஸ் பண்ணுறோம்? சர்டனிட்டி ஈக்குவலண்ட் அப்ரோச். Incorporating for risk. So CE is for risk, 8% is for the expected return. Okay, இது ரிட்டர்னுக்கு, அது ரிஸ்க்கு. ப்ராஜெக்ட் எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,80,000 rupees is the cash inflow for the first year, second year, third year, like 2 lakhs கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கேரண்டியாக எவ்வளோ வரும் சார்னா மினிமம் 80% வரும் சார், லக் இருந்தால் 180 வரும். அப்போ அஷ்யூர்டு கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோங்க? 80% போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? இஸ் தட் 1,44,000? கமான் டெல் மீ. அண்ட் இன் கேஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் எக்ஸோடைய செகண்ட் இயரில் 2 lakhs 70% வந்து சர்டனிட்டி, 1,40,000 we expect. ஒஸ்ட் சினாரியோவில் எனக்கு 140 வரும், பெஸ்ட் சினாரியோவில் 2 lakhs வரும். ஓகே, ஐ ஜஸ்ட் கன்சிடர் த ஒஸ்ட் சினாரியோ இன் மைண்ட். ஓகே, தேர்ட் இயரில் 2 lakhsனா 50% சர்டன் அப்படின்னா 1 lakh. இப்போ இது 3 ஆட் பண்ணிங்கன்னா 380 வருது. ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது 340. இதை மட்டும் பார்க்கக்கூடாது, இது வந்து என்னது சர்டனாக வரக்கூடியது, ரிஸ்க்கு ரிமூவ் பண்ணியாச்சு. ஆனால் இந்த அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டோம்னா இப்போ 3,40,000 கொடுத்தால் கேரண்டியாக ஒரு 380 வரும்னு சொல்கிறான், 40,000 எக்ஸ்ட்ரா வருது. பேங்க்கில் போட்டால் 8% வந்துட்டா இல்லையா? will I be able to get more than that 8% or not அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது we have to use 10% PE factor. We have to use 10% PE factor. Present value. Present value னா என்ன அர்த்தம்னா 100 ரூபாய் இருந்தால் 8 ரூபாய் சேர்ந்து 108 மாறுது. இது இன்னைக்கு இருக்கிற வேல்யூ, இது நாளைக்கு இருக்கிற வேல்யூ, டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட். அப்போ நாளைக்கு ஒரு 1,44,000 வருதுன்னா இன்னைக்கு அதோடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறீங்க. இதுதான் present value factor, 8%. It's not 10%, it's 8%, right? 8% PE factor. அப்போ 1,44,000 into 100 by 108 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது? I think it is 1,33,333. 1,33,333. Is that clear? One year 8% interest போட்டிங்கன்னா automatically it becomes around 1,44,000 வந்துடும். That's a logic. இதுக்கு நம்ம அந்த நம்பர்ஸ் PE ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டர் மாதிரி கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அப்படின்னா ஃபேக்டர் மாதிரி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது என்னன்னா, நாளைக்கு 1 ரூபாய் இருந்தால் அதோட இன்றைய மதிப்பு என்ன அப்படி கண்டுபிடிக்கிறது தான் ஃபேக்டர். 100 into 1 divided by 108, otherwise 100 divided by 108, otherwise 1 divided by 1.08. அப்போ இது எப்படி போடலான்னா 1 divided by 1 plus I, அவ்வளோதான். இதுதான் இதோட லாஜிக். ஸோ அப்போ உங்களுடைய நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் 1 divided by 1.08 போட்டிங்கன்னா you will be getting the answer being 0.923. So 926, 0.926. ஓகே, அடுத்த வருஷத்துக்கு திரும்பவும் அதே ஈக்குவலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா you will get 0.857. 0.857. அடுத்த வருஷத்துக்கு the value being 0.794. ஓகே, இந்த PE ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, உங்களுடைய நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் நான் சொல்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ பிரிங் த கால்குலேட்டர் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருக்கணும், இருக்கா? ஸோ ஷுட் பி a நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர். 1 divided by 1 plus 0.8 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஃபர்ஸ்ட் இயரோடைய PE ஃபேக்டர் கிடைச்சிச்சு. ஓகே, திரும்பவும் ஒரு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்க, you'll get the செகண்ட் இயர் PE ஃபேக்டர் கிடைக்கும். திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் இயர் கிடைச்சிடும். ஆட்டோமேட்டிக் லைனாக கிடைச்சிடும், திரும்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். Is that clear? Now let's see. 1,40,000 rupees is the certainty assured cash inflow for the second year.
அதோடைய present value factor 0.857 வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா this value being 1,19,980. 1,19,980. Then another year you have the value being 1 lakh into 0.794. எவ்வளவு வருது? 79,400. இப்போ இது டோட்டல் போட்டிங்கன்னா summation of discounted assured cash inflow. Okay. 1,33,333 plus 1,19,980 plus 79,400. The value being 3,32,000. Okay, 713. Yeah, 713. ஆனா இதுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க? What about your cash outflow at the 0th period? You invested 3,40,000. Actually, you are losing here due to investment in this. Okay, risk க்கு ஒரு amount போயிடுது, return default return ஒன்று வருது, அதுக்கு subtract பண்ணிட்டீங்கன்னா you don't get any positive value. So the ultimate value being 7,287 loss. Good. Sanjeshwar has answered me. Good. NPV இதுக்கு பேர் net present value சொல்லுவோம். ரொம்ப worry பண்ணிக்க வேண்டாம். We have a separate chapter for this. You can study there in detail. So NPV is negative. Definitely project X is not worth investing. Let me see whether project Y is acceptable or not. அதுக்கு அதே மாதிரி ரீகால்குலேட் பண்ணுங்க. அதோடைய கேஷ் இன்ஃப்ளோ கொடுத்துருக்காங்க, கேஷ் சர்டனிட்டி ஈக்குவலண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சர்டனிட்டி ஈக்குவலண்ட் அப்படின்னாக்க ஒஸ்ட் சினாரியோவில் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? பெஸ்ட் சினாரியோவில் ஐ கெட் 180. will it be guaranteed அப்படின்னா நோ, ஐ ஹேவ் டவுட். ஸோ அப்போ டவுட் இருக்கும்போது எவ்வளோ மினிமம் வரும் அப்படின்னு சொன்னால் 90% வரும்னு சொல்கிறது தான் இந்த சர்டனிட்டி ஈக்குவலண்ட். ஸோ இஃப் ஐ மல்டிப்ளை தீஸ் டூ, அதாவது கேஷ் இன்ஃப்ளோ multiplied with certainty equivalent, you will get assured cash inflow. This is for project Y. This one is for project X. Clear? Now 1,80,000 into 0.9, 1,62,000. Yeah. 1,80,000 into 0.8, 1,46,000, 44. So 1,44,000. 0.7 into 2 lakhs, 1,40,000. Anyhow, I have to find out discounted assured cash inflow, which is nothing but multiplication of assured cash inflow with PV factor. 0.926 is multiplied with 1,62,000. 1,62,000 into 0.9, then 1,40,000 into 0.794, the discounted value being 1,11,160. Get me the total of these three values. Is it clear? 580, yeah? 580, okay. But for this, you are investing around 3,30,000. So here you will be getting positive value. So 54,580 you will be getting more than its worth. As this is positive, we can accept this one. As this project is negative, we have to reject the project X. So rent adjustment, this is for adjusting for the risk, and this is for adjusting for the return we can get safely in bank. இந்த ரெண்டுமே போக எனக்கு என்ன கிடைக்கும்? Clear? கிளியர்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க.
வில்லியம் ஷார்ப் உடைய கேபிட்டல் அசெட்ஸ் பிரைசிங் மாடல் பார்க்கலாம். CAPM or capital assets pricing model. வில்லியம் ஷார்ப் ரிஸ்கை ரெண்டு விதமாக பிரிக்கிறார், சிஸ்டமேட்டிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணலாம், விச் இஸ் கம்பெனி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க். காஃபி அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ், ஓகே, cold drinks. You know that in summer there will be more demand for cold drinks, in winter more demand for coffee. Appa if you are choosing coffee business, you will be getting lesser profit here, less profit here. And if you choose cold drinks business, you will be getting less revenue here. அப்போ இந்த ரிஸ்க்குங்கிறது காஃபி இண்டஸ்ட்ரிக்கு எல்லாமே இருக்கும், இந்த ரிஸ்க்குங்கிறது கோல்ட் ட்ரிங்க்ஸ் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் இருக்கும். இதை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணலாம். டைவர்சினா இது ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா லெஸ்ஸு அண்ட் ப்ளஸ் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துடும். இங்கேயும் ஒரு பாசிட்டிவ் ஒரு லெஸ் ரெண்டும் சேர்ந்தா பாசிட்டிவ் வந்துடும். Such a way now we are able to combine. Rather than doing this way, if you do coffee and tea, then you will be struggling the same. Winter you don't have the sales at all. No one drinks coffee as well as tea, or drinking of coffee and tea will be reduced in case of summer. So during the summer automatically cool drinks will be picking up, right? அப்படின்னா அது கம்பெனி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. கம்பெனி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்கை நீங்கள் என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும். எப்படி, எப்போ வீக்கராக நம்ம கம்பெனி ஆப்ரேட் ஆகுதோ அப்போ அந்த நேரத்தில் எது ஸ்ட்ராங்கராக இருக்குமோ அந்த கம்பெனியையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் மாடரேட் இன்கம். இஸ் தட் கிளியர்? அப்படி வந்தால் அது பேர் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ஓகே, அண்ட் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் கம்பெனி ஸ்பெசிஃபிக். இதை டைவர்சிஃபை பண்ண முடியும். டைவர்சிஃபை பண்ணுறது என்ன அர்த்தம், இதுக்கு பதிலாக இன்னொன்று சேர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் குறைய வாய்ப்பு இருக்குது. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னென்னா நான் டைவர்சிஃபையபிள் விச் இஸ் ரிலேட்டட் டு மேக்ரோ எக்கனாமிக் ஆர் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வென் த மார்க்கெட் கெட்ஸ் அஃபெக்டட் டியூ டு கோவிட் தட் என்டையர் பிஸ்னஸ் காட் ஸ்ட்ரக். பட் அக்கேஷனலி இட் ஹேப்பன்ஸ். ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 100-125 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மணி நடந்துன்னு சொல்கிறாங்க, சிண்டி. அதே மாதிரி வார் சுச்சுவேஷன், வெரி crucial war situations like Israel had almost prolonging war for more than 1 year and just now came to an end. Russians war also going for a longer period, more than 2 years now. So அப்போ அதனால் என்ன ஆச்சு, the entire market gets distracted. Is that okay? இது வந்து நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. இது எப்படி நீங்கள் டைவர்சிஃபை பண்ணுவீங்க? இட் அஃபெக்ட்ஸ் த என்டையர் குளோப். ஓகே, என்டையர் குளோப். ஸோ இது வந்து இது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இதை ஒன்றும் நீங்கள் எஸ்கேப்பே பண்ண முடியாது, நான் டைவர்சிஃபையபிள் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ரைட். ரிட்டர்ன் ஆஃப் எனி போர்ட்ஃபோலியோ ஆர் எனி அசெட், ஒரு ரிட்டர்ன் ஆஃப் அன் அசெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வில்லியம் ஷார்ப் எப்படி சொல்கிறாருன்னா, ஏங்கிற செக்யூரிட்டிஸோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை, ஒரு நார்மல் டி பாண்ட், ட்ரெஷரி பாண்ட், கவர்மெண்ட் பாண்டு ஆர் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 10 or 12% கிடைக்கும். அது வந்து ஆர்எஃப்னு வச்சுக்கலாம், ரிஸ்க் ஃப்ரீ ரேட். ப்ளஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன கிடைக்குமோ அது பேர் ஆர்எஃப். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க தேர் வில் பி ரிஸ்க் ஸ்டாக் மார்க்கெட். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, ரிட்டர்ன் ஆஃப் தி மார்க்கெட். பேங்க்கில் ரிஸ்க் கிடையாது, ஓகே, இங்கே ரிஸ்க் இருக்குது. அப்போ வாட் அபவுட் யுவர் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்? பேங்க்கில் 10%. சார் ஏன் சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட மாட்டேங்கிறீங்க? சார் ரிஸ்க்கு சார், இதில் 10னா அது போட்ட பணமும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நான் 20 வேணும், அப்போ தான் போடுவேன். So if the rate of interest is higher, then you will be happy to invest in that stock market. In the 10% பேர் RF, return of risk-free rate of return சொல்லலாம். இது வந்து RM, okay, return of the market as there's a risk at all. And the difference between these two 10% you know is called premium that you will be getting
so that you will be investing in the stock market. Stock market invest பண்ணுறதுனால ஒரு அடிஷனல் ரெவன்யூ கிடைக்குது இல்லையா, அதான் ப்ரீமியம்க்கு நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு கிடைக்கிறது. அதனால் இது பேர் ரிஸ்க் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் ஏங்கிற ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் யுவர் ரிட்டர்ன் சார்? பேங்க்கில் போட்ட அமௌண்ட் எனக்கு வரணும் சார். இது ஸ்டாக் மார்க்கெட், அதுக்காக ஒரு ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்க்கு நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்க்குறேன். அது வந்து RM - RF, ரிஸ்க் ப்ரீமியம் எனக்கு வேணும். ரிஸ்க் ப்ரீமியம் வேணும், RM - RF. ஓகே, ஏங்கிறது மார்க்கெட் கிடையாது. ஏங்கிறது ஒரு கம்பெனியோட ஷேர். மார்க்கெட்னா அதில் ஒரு 2000 சில்லற ஷேர் பார்த்தோம் இல்லையா, 2600 ஷேர்ஸ் லிஸ்டட் ட்ரேடட் இந்த மார்க்கெட் சொன்னோம். ஸோ வி ஹவ் ஆல்மோஸ்ட் 2000 கம்பெனிஸ் ஹியர் லிஸ்டட் அக்ராஸ் மார்க்கெட்ஸ். But when the company gets when the market gets stuck or going to the reverse side, okay, ஒரு bullish இல்லாம bearish ட்ரெண்டா இருக்கு அப்படி சொன்னாக்க மார்க்கெட்ல ஒரு 10% அஃபெக்ட் ஆகுது. மார்க்கெட்ல 10% என்ன அர்த்தம்? இருக்கிற இந்த 2000 ஷேரும் சேர்த்து 10% அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது 2000 ஷேருடைய ஆவரேஜ். But I may invest some particular share that may get affected more than 10% or some share may be affected less than 10%. Am I right? So some shares, for example, ஏங்கிற ஷேர் இருக்கு, அது எக்ஸாக்ட் டு த மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொரு ஏங்கிற ஷேர் இருக்கு, that affects more than market. B. C ஒரு ஷேர் இருக்கு, that reacts lesser than the market. Okay, lesser than the market. அதாவது மார்க்கெட் 10% அப் ஆச்சுன்னா இந்த ஏ ஷேரும் 10% அப் ஆகும். அதே சமயத்தில் இந்த பி டைப் வரும்போது மார்க்கெட் 10% அப் ஆச்சுன்னா பி ஷுட் பி இன்க்ரீசிங் மோர் தென் 10%, ப்ராப்ளி 15, 14, 20. எனிஹோ இட் ஷுட் பி மோர் தென் 10%. மார்க்கெட் 10% அப் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு 5% ஆர் 8% தான் அப் ஆகும், ரொம்ப மாடரேட் அப் ஆகும். அப்போ இது வந்து என்ன தெரியுது உங்களுக்கு? எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? மார்க்கெட் 10% அப்புன்னு சொன்னால் பியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் உங்களுடைய என்டையர் அசெட் இன்க்ரீசஸ் பை 5% எக்ஸ்ட்ரா தென் த மார்க்கெட், 15% உங்களுக்கு கிடைக்கும். இஸ் தட் கிளியர்? பட் இட் இஸ் ஆல்சோ ட்ரூ. வாட்ஸ் தட்? மார்க்கெட் நாளைக்கு டவுன் ஆகும்போது இதுவும் டவுன் ஆகும், இது டவுன் ஆகும்போது இது டவுன் ஆகும். அதாவது 100 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 100 ரூபாவில் இந்த கேஸில் 10 ரூபா டவுன் ஆகிருக்கும், இந்த கேஸில் 15 ரூபா டவுன் ஆகிருக்கும். என்ன சார் நஷ்டம் எவ்வளோ ஆகுது? ஆமாங்க, நீங்கள் ஹையர் ரிஸ்க் உள்ளது இருக்கிற ஷேர்ஸ்லேயே ஹையர் ரிஸ்க் உள்ளது எடுத்துருக்குறீங்க. ப்ராஃபிட்டபிளாக வரும்போது சம ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும்போது சம லாஸாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. தெர் இஸ் நோ அதர் வே. இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது. சரி, அப்போ அந்த ரிஸ்க்குக்கு நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்க்குறேன்னா இல்லையா? இது வந்து என்னது? பேங்க்கில் போட்டால் கிடைக்கிறது. இது வந்து என்னது? மார்க்கெட்டில் போட்டால் எனக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது, அதுக்கு எக்ஸ்ட்ரா கேட்குறது இந்த ரிஸ்க் ப்ரீமியம். மார்க்கெட்டில் எல்லா ஷேர்லையும் போடலையே சார், 1-2 போடுறோம். அப்போ அந்த 1-2 ஷேர் எப்படிங்க இருக்குது? Is it riskier than the market or less riskier than market or behaves like market? Okay, as per the behavior of this particular security with respect to the market, we can now value some extra for the premium. அது பீட்டான்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பேர் என்னது? பீட்டா. ஸோ இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் பீட்டா 1ன்னு வச்சுக்கலாம். என்னன்னு வச்சுக்கலாம்? 1ன்னு வச்சுக்கலாம். இஸ் தட் கிளியர்? அதாவது சாரி, இந்த கேஸ் ஓகே, இந்த கேஸில் வந்து பீட்டா 1ன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் 10% ஆகும்போது ஷேர்லேயும் 10% ஆகுது. அப்போ ஷேரோடைய சேஞ்சு டிவைட் பை மார்க்கெட்டுடைய சேஞ்ச் 1 இல்லையா? பர்டிகுலர் ஷேரோடைய சேஞ்சு மார்க்கெட்டுடைய சேஞ்ச். இது வரும்போது 15% சேஞ்ச் ஆகுது, பட் மார்க்கெட் 10% தான் சேஞ்ச் ஆகுதுன்னு எவ்வளோ இருக்குது? 1.5. இதை பீட்டான்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் 5% சேஞ்ச் ஆகுது, இது 10%, அப்போ இது 0.5. அப்போ நீங்கள் பர்டிகுலர் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா அதோடைய பிஹேவியர் மார்க்கெட் மாதிரியே இருந்தால் 1, மார்க்கெட்டில் இருக்க ரிஸ்க் ப்ரீமியம் அப்படியே எடுத்துக்கலாம். பட் அந்த செக்யூரிட்டி மார்க்கெட் கார்லையும் ரிஸ்கியராக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ அதிக ரிஸ்க்கோ அந்த நம்பர்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். தட் இஸ் பீட்டா. 1.5, 1.2, 1.3. மார்க்கெட் கார்ட்லேயும் ரிஸ்க் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? மார்க்கெட்டில் 10% ரிஸ்க்குன்னா இது 50% தான் இதோட பீட்டான்னு சொன்னால் 5% ரிஸ்க் இருக்குது, அந்த 5% கிடைச்சா போதும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ 3 காம்பனன்ட்ஸ் ஆர் தேர். என்னென்ன இருக்குது? One is all about what I get if I invest in the market, means in the banks and the treasury bond.
What motivates me to invest in the stock market? The amount I am getting as risk premium of investing in the market will be called this one, RM minus RF. அதே சமயத்தில் பீட்டா, பீட்டாங்கிறது அந்த பர்டிகுலர் ஷேர் வித் ரெஸ்பெக்ட் டு த மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது. If it is riskier than the market, then I may demand more risk premium. If it is less riskier than the market, I will demand lesser. So that will be happening here. Is that okay? This is called beta. So in the capital assets pricing model, William F. Sharp ரொம்ப அழகா எதை இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா இந்த பீட்டாங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். மார்க்கோவிட்ஸ் மாடலில் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, பட் அந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இவருடைய கேஸில் வந்து பீட்டா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த பீட்டா வச்சு எந்த ஷேருக்குனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கொண்டு வந்தார். ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட், ஷேர் ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட். Is that clear? This is the logic here. So the formula being RA represents return on a security, RF represents risk-free rate of return, RM represents return of the market, and RM minus RF வந்து என்னது market risk premium, beta இது வந்து என்னது beta. Okay, so that's how we'll now give the notations here. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாமே அவைலபிள். நீங்கள் அதை ரீட் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. Yeah. Now, இப்போ இந்த moneycontrol.com, ஸ்க்ரீனர் இந்த மாதிரி ரொம்ப ஆப் ஆல்ரெடி அவைலபிள். டிசிஎஸ் கம்பெனியோடைய ஷேர்ஸ் பார்க்கலாம். ஸோ டிசிஎஸ் கம்பெனி ஷேர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்தோன்னே கொடுத்துருப்பாங்க. என்ன இருக்கு பாருங்க, பீட்டா 0.58. இன்னைக்கு மார்க்கெட் எவ்வளோ டவுன் அப்படின்னு சொன்னாக்கா, மார்க்கெட்டு ப்ராபப்ளி let's see. மார்க்கெட் எவ்வளோ டவுன் ஆயிருக்கு? நிஃப்டி 50 நம்ம பார்த்த மாதிரி நிஃப்டி 50, சென்செக்ஸ் இது ரெண்டு தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதே இண்டெக்ஸஸ். நிஃப்டி பேங்க் இருக்குது, நிஃப்டி ஐடி இருக்குது, பிஎஸ்சி ஸ்மால் கேப் இருக்குது. ஓகே, லிஸ்ட் போட்டிங்கன்னா அது பாட்டு பெருசாக போங்க. நீங்களே உங்களுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காலேஜுக்கு போய் என்ன அட்ரஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்படி அட்ரஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஐ டிசைன்டு ஒன் இண்டெக்ஸ் டு மானிட்டர் ஃபார் எ வீக் பீரியட் ஆர் ஒரு 1 month or 2 months மானிட்டர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ தே கேன் கிரியேட் தேர் ஓன் திங்ஸ் ஆல்சோ. யா, ஐம் நாட் ஏபிள் டு கெட். ஓகே, ஸோ எவ்வளோ இருக்குது? 1.3 to 1.6% இருக்குது. வாட் அபவுட் டிசிஎஸ்? 1.6 இருக்கும்போது எவ்வளோ இருக்குது? 1% தான் இருக்குது.
என்ன காரணம்? less riskier. We'll see some other companies like Power Finance Corporation. எவ்வளோ இருக்கு? 2% டவுன். மார்க்கெட் 1.3 டவுனு, இது வந்து 2% டவுன். அப்போ என்னோட பீட்டா கடமை என்னவா இருக்கணும்? ஜாஸ்தி தானே இருக்கணும். எவ்வளோ இருக்கு? 2. have this way TCS ஷேர் ஒன்று வச்சிருக்கிறீங்க, அதே சமயத்தில் PFC ஷேர் ஒன்று வச்சிருக்கிறீங்க. மார்க்கெட் டவுன் ஆகும்போது யார் பயங்கரமாக டவுன் ஆகிருப்பான்? மார்க்கெட் டவுன் ஆகும்போது டிசிஎஸ்ன்னு வச்சுக்கங்க, பிஎஃப்சின்னு வச்சுக்கங்க. 1000 ரூபாய் இருக்குது இன்னைக்கு உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டுலேயுமே ஈக்குவலாக. இன்னைக்கு மார்க்கெட் டவுன் பை 10%. அப்போ டிசிஎஸ் எவ்வளோ டவுன் ஆகிருக்கும்? அது 1 தான் இருக்குது. அப்போ 10% அப்படியே டவுன் ஆகிருக்கும், 100. பிஎஃப்சி 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ போதுமானது. ஓகே, ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ஃபார்முலா ஹியர். Let's see an example here. Question number 1. Calculate the cost of equity capital of SSA Limited, whose risk-free return being 10%. அதாவது RF வந்து எவ்வளோ இருக்கு? 10%. The firm's beta equal to 1.25 and return on the market portfolio, அதாவது RM being 16%. அப்போ இந்த ஷேர் எவ்வளோ கிடைக்குது? இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன் ஆஃப் SSA Limited, RF plus beta into RM minus RF. RF 10%, beta 1.25, RM 16%, RF 10%. Get me the final answer here. $17.5. Yeah, 17.5 will be the answer here. Make a note of it. Now, clear? Question number 2. இந்த பீட்டா எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? பீட்டான்னு சொன்னீங்க, புரிஞ்சிருச்சு, ஈஸியாக இருக்குது. பர்டிகுலர் ஷேருடைய ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் ஹவு கேன் வி கால்குலேட்? ரைட். ஸோ பீட்டா இஸ் நத்திங் பட் how will you calculate the standard deviation? Standard deviation எப்படி கண்டுபிடிப்பீங்க? x minus x bar to the power 2 summation of this divided by n minus 1 or n. root எடுக்கணும், பட் ஸ்கொயர் போட்டிங்கன்னா வேரியன்ஸ். கோவேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம், 2 செக்யூரிட்டி இல்லையா, ஏ நோட் செக்யூரிட்டி, பி நோட் செக்யூரிட்டி, இதுக்கும் அதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் கோவேரியன்ஸு. ஓகே, ரிட்டன் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒன்று, ரிட்டன் ஆஃப் எக்ஸ் பார் அண்டு ரிட்டன் ஆஃப் ஒய் மைனஸ் ரிட்டன் ஆஃப் ஒய் பார், இதில் ஒன்று அதில் ஒன்று.
ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்க and take the summation of this divided by n minus 1 is the covariance. Correlation எப்படி கண்டுபிடிப்பீங்க? Rho. Okay. How do you calculate the rho? Correlation. Covariance by standard deviation of A and standard deviation of B are in X. Correlation coefficient கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க question number 2ல almost 10 period கொடுத்திருக்காங்க, 10 week or 10 days ஓ, அந்த 10 week or 10 days ஓ returns A எவ்வளவு கொடுத்திருக்கு, market எவ்வளவு கொடுத்திருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ பீட்டா அப்படிங்கிறது வந்து என்னது, ரிட்டர்ன் ஆஃப் எ பர்டிகுலர் செக்யூரிட்டி இன் ரெஸ்பான்ஸ் டு த மார்க்கெட்ஸ் ரிட்டர்ன். மார்க்கெட் எவ்வளோ அப்பாச்சுன்னா இந்த பர்டிகுலர் செக்யூரிட்டி எவ்வளோ அப்பா ஆகுது அப்படிங்கிற கனெக்ஷன் தான் பீட்டா. அப்போ ரெண்டையும் வச்சு தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். வில் சி தட் நவ். ஓகே, now 15 periods. So I think 10 periods are there, right? Have been given 10 periods. Now period 1, period 2, period 3, period 4, period 5, period 6, period 7, period 8, period 9, period 10. This is all about the return of security A. I can name this being return of A. Return of A. Is that clear? One second. Yeah. 10 for the first year, 15 for the second year, 18 for the third year, 14 for the fourth year, 16 and 18, 4, 3, 14. Then RM, அதே நேரத்தில் ரிட்டர்ன் ஆஃப் த மார்க்கெட் எவ்வளோ இருக்கு? 12, 14, 13, 10 and 9, 13, 14, 7, 6 and 12. 7, 6 and 12. Clear? We have done all these things. Now இந்த கார்லேஷன் தான் இங்கே நம்ம பீட்டான்னு சொல்கிறோம். ஃபார்முலா பாருங்கள், இந்த கார்லேஷன் தான் நம்ம பீட்டான்னு சொல்கிறோம். அப்போ ஃபார்முலா என்ன வரும்? கோவேரியன்ஸ் பிட்வீன் பர்டிகுலர் செக்யூரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்கெட் எனக்கு வேணும். டினாமினேட்டரில் எக்ஸோடைய மீன்ஸ் சிக்மாவும் ஒய்யோடைய சிக்மாவும் எடுப்போம். பட் இங்கே வந்து என்ன சொல்கிறோம்? பீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு த மார்க்கெட் தானே. அப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே மார்க்கெட் தான். வேரியன்ஸ் ஆஃப் மார்க்கெட், variance of standard deviation of market and standard deviation of market. அப்போ standard deviation of market is nothing but variance of market இல்லையா? standard deviation square தானே variance. அப்போ அப்படியே போட்டுங்க. So now we have to calculate this one, standard deviation of market. மார்க்கெட்டுடைய standard deviation எப்படி கண்டுபிடி, variance எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதானே ஃபார்முலா. So standard deviation square or variance of market is equal to summation of return of market minus return of market bar to the power 2 divided by n minus 1.
Is that okay? So denominator கிடைச்சிருச்சு. Then we need to get the numerator here. Numerator value என்னது? Covariance கண்டுபிடிக்கணும். Covariance between security A and market. அப்ப A ல 1 return of A minus return of A bar. மார்க்கெட்ல இருந்து 1 எடுக்கணும், return of market minus return of market bar, and take the summation of this divided by n minus 1. அவ்வளவுதான். ஸோ நம்ம மார்க்கோவிட்ஸ் மாடல் கார்லேஷன் யூஸ் பண்ண டேர்ம் வந்து இங்கே என்ன மாறிடுச்சு, பீட்டார் மாறி இருக்கு. கார்லேஷன் வரும்போது ஏதாவது 2 செக்யூரிட்டியை லிங்க் பண்ணாரு, இவர் அப்படி செய்யல. மார்க்கெட்னு ஒரு ஏற்கனவே நம்பர் இருக்கு, அந்த மார்க்கெட்டையும் அந்த பர்டிகுலர் செக்யூரிட்டி நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். ஸோ அதை பீட்டான்ற டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ பி கார்லேஷன்ஸ் தான். ஸோ இப்போ என்னென்ன வேணும் நமக்கு? ஸோ ஐ நீட் ஆர்ஏ பார் அண்ட் ஆர்எம் பார் வேணும். அப்போ இதோட டோட்டல் எவ்வளோ வருது பாருங்க. இது சம்மேஷன். இப்போ இது ஆர் பார் கிடைக்கும். ஆர்ஏ உடைய டோட்டல் எவ்வளோ வருது? ஐ திங்க் 128. இது 110 டிவைட் பை 10 டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 12.8. இது 11. Is that clear? So we got R bar. This one being R bar of A. This one being R bar for M. Market bar. So now I had to get this value. In the value RM minus RM bar. Okay. RM minus RM bar to the power 2. So RM வந்து 12, RM bar வந்து 11. 12 minus 1 to the power 2. I think the value being 1. Is that okay? Okay. Oh, sorry. Correct தானே? வேல்யூ கரெக்டாப்பா? இது கரெக்டா? 128. கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. ஓகே. அப்போ மார்க்கெட்டுக்கு வந்து 11 கரெக்ட் தானே? மார்க்கெட்டுக்கு 11 கரெக்ட். இப்போ மார்க்கெட் கால்குலேட் பண்ணும்போது 12 minus 11 1 to the power 2 1. அதுக்கப்புறம் 14 minus 11 3 to the power 2 9. Is that okay? Then இங்கே வரும்போது 13 11க்குள்ள டிஃபரன்ஸ் 2 to the power 2 4 1 4 4 9 16 25 and 1. So we got the summation of this value, which is equal to 114. Clear? அதே மாதிரி எனக்கு என்ன வேணும்? இப்போ இதை கால்குலேட் பண்ணி ஆகணும். RA minus RA bar into RM minus RM bar. இதில் ஒன்று அதில் ஒன்று. அப்போ 12.8 10 minus 12.8 minus 2.8. ஃபர்ஸ்ட் இது மட்டும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 74 வருதா? ஓகே ஓகே, தேங்க்யூ. This is 74. Okay. Okay, now இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். RA minus RA bar. RA 10, RA bar 12.8. 10 minus 12.8. Then RM வந்து 12, RM bar வந்து 11. அப்போ minus 2.8 into 1, you will get minus 2.8. Minus 2.8.
The same way 6.6 10 minus 1.2 minus 6.4 6.4 16 35 49 and finally 1.2. Verify whether it is right or not. I think the ultimate total being 114. Ultimate total being 114. Now I just apply all these things in the concerned formula here. Rm bar Rm minus Rm bar square in the number 74 divided by n minus 1 எவ்வளவு இருக்கு 10 அப்படினா டினாமினேட்டர்ல நீங்க 74 divided by 10 minus 1 or 9. 74 bar 9 வந்து எவ்வளவு வருது 8.22. கோவேரியன்ஸ் வரும்போது என்ன ஃபார்முலா வருது கோவேரியன்ஸ் வரும்போது இதோட டோட்டல் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 114 divided by 10 minus 1, the ultimate value being 12.67. And beta calculate பண்ணும்போது covariance, that covariance here being 12.67 divided by variance of market 8.22, the final value being 1.54. இதோட beta எப்படி இருக்கு 1.54. அப்போ மார்க்கெட்டை காட்டிலும் இது ரிஸ்கியராக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். புக்கில் கொஞ்சம் பிரிண்டிங் எரர்ஸ் இருக்குது, கரெக்ட் பண்ணிக்கோங்க. இருக்கா? பேஜ் மிஸ் ஆயிடுச்சா? ஓகே, அதில் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கா இல்லையா? ஓகே, you have the book, no? ஓகே, நான் சொன்னேன் இதில் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு முடிக்கணும்ட்டு. ஓகே, எஸ், ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா கம்ப்யூட் பீட்டா ஆஃப் செக்யூரிட்டி எக்ஸ். பீட்டா கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறாங்க. ரைட், ஸோ பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். Isn't it? If you have been given the covariance, what about the beta here? கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கோவேரியன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இது மட்டும் ஃபார்முலா கிடையாது, இதையும் நீங்கள் ஃபார்முலா வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் அண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், இதுவும் ஃபார்முலா தான். கிளியர்? தட்ஸ் ஹவ் யூ கேன் கெட் திஸ் ஆன்சர். அதே மாதிரி பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, கார்லேஷன் பிட்வீன் தட் பர்டிகுலர் செக்யூரிட்டி அண்ட் மார்க்கெட் செக்யூரிட்டி into standard deviation of A and standard deviation of market. இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டிங்கன்னா you'll get the beta directly. Standard deviation of market square or variance of market square. Right. இதில் என்னப்பா கொஸ்டின் கூட? ஓகே, standard deviation of A is 12, standard deviation of market 9, correlation between A and M
0.72. இந்த கொஸ்டினை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. there's error. Is that okay? Then the ultimate answer being, இதில் நான் ஃபீட் பண்ணுறேன் this value. Standard deviation of A 12, standard deviation of market 9, standard deviation of market square or variance. Variance அப்படிங்கிறது 9 to the power 2. If you solve the ultimate answer being, I think, 0.96. Clear? So இந்த கொஸ்டின்ல கரெக்ஷன்ஸ் இருக்கு, கரெக்ஷன் பண்ணிக்கங்க. Clear?